ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ஃபுல்லான கேண்டில் வேக்ஸ் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேண்டில் வேக்ஸ் ரீடிங்கில் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் வருது பார்க்கலாம். ஸோ 3 கேண்டில்ஸ் வச்சுருக்கேன். கேண்டில் 1 பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர், கேண்டில் 2 பிங்க், பிளாக், 1 2 3. ஸோ எந்த பைல் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 கேண்டில், ஒரு கேண்டிலுக்கு மேலே இன்னொரு கேண்டிலோடது பார்க்குறேன்னா தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஜென்ரல் மெசேஜ். ஸோ பொதுவான ஒரு இது உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு டெய்லி டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் கிடைக்கும். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பர்பிள் கேண்டில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ தெரியுதா? வாவ், எடுத்த உடனே ஐ காட் வெரி குட் மெசேஜ். டிவைனுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கு, கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஏதோ ஒரு பெரிய ஆபத்து, ஏதோ ஒரு சிக்கல், அதுல இருந்து இப்போ உங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. நீங்க உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப லேட் ஆகுதுன்னு கேக்குறீங்களா, ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குன்னு சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையுடைய ஒரு விஷயம். அது கொஞ்சம் டிலே ஆக ஆக உங்களுக்கு நல்லது தான். சரிவா? அந்த ப்ராப்ளம் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக தான் வந்து அது வரும். ஓகே, சரி, வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா? எனக்கு அந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ், இந்த லைட்டிங்னால தெரியுதான்னு தெரியல, பட் ஆனால் எனக்கு நல்லா தெரியுது. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்காக ப்ரே பண்ணுறாங்க. ஏதோ ஒரு குட் சோல் இருக்குது உங்களுக்காக வந்துட்டு. இப்போ ரீசெண்ட் டைம்லோ இல்லை எப்பயோ வந்து கோயிலில் போய் ப்ரே பண்ணியிருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு எனக்கு மோஸ்ட்லி இந்த இயர், ஐ மீன் சாரி, இந்த இயர்ல இருந்து நெக்ஸ்ட் இயருக்குள்ளார நீங்கள் வந்து எங்கேயா ஒரு ஒன்று இங்கே இந்தியாவுக்குள்ளாரே ட்ராவல் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு அப்ராட் போக வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி இங்கே இந்தியாவில் ட்ராவலிங் அதிகமாக இருக்கும். நிறைய ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்க்கு போகலாம், இல்லைன்னா பீச் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போகலாம், வாட்டர் பிளேசஸ். மேரேஜ் இஸ் ஆன் த வே. எஸ், இந்த வருஷத்துக்குள்ளார வந்துட்டு நீ டெஃபினட்டாக வந்துட்டு என்கேஜ் ஆகிடும். மேரேஜ் ஒரு சில பேருக்கு மேரேஜ் ஆகிடும், ஒரு சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துடும். டோன்ட் வரி. யாரோ உங்களை எதுக்கோ கங்க்ராச்சுலேட் பண்ண போகிறாங்க, விஷஸ் சென்ட் பண்ண போகிறாங்க. சரி, இட் இஸ் அ டைம் டு ரிலீஸ். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசில் ஒரு இந்த ஃபயர் மாதிரி பேர்ன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த நெருப்பு மாதிரி எரியுது, அதை வந்து அணைங்க. ஸோ வந்து எந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு உங்கள் பொறுமையை இழக்க வைக்குதோ அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஃபர்கிவ்னஸ் ரொம்ப முக்கியம். உங்களை விட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து பிரிஞ்சிருக்கலாம். அவங்க பிரிஞ்சதுக்கான காரணம் தெரியாமல் இருந்துச்சுன்னா வெகு விரைவில் தெரிய வரும், சூன். எனக்கு லெட்டர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வி தெரியுது, TW, C, K, நம்பர் 3,
ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் போடுறதா இருக்கட்டும், இல்லை எந்த விஷயத்துலையுமே வந்துட்டு கொஞ்சம் கவனம். விசாரிச்சுட்டு நல்ல தெளிவாக படிச்சுட்டு போடுங்க. அண்ட் புது கைண்ட் ஆஃப் டீல்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை புதுசாகவே நீங்கள் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் கூட நல்லா யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஏன்னா பார்க்குறப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிபிள் முடியுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் அதோட சேலஞ்சே தெரியும். ஸோ அதனால நல்லா யோசிங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளானிங்கோட செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் எண்ட் ஆகுதுங்க, ஓகேவா? அது எல்லாமே ஒரு நியூ பிகினிங்காக அப்படிங்கிற மாதிரி தான் வருது. பட் சம்திங் இஸ் எண்டிங் வெரி ஸ்ட்ராங்லி. பிரிஞ்ச ஏதோ ஒரு உறவு, குட் பி உங்கள் சிப்ளிங்ஸாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு கசின்ஸ், இல்லை ஒரு ஃப்ரெண்டே ஒரு சிப்ளிங் மாதிரி இருந்தவங்கெல்லாம் வந்துட்டு திருப்பி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும், பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், ஒரு நல்ல சைன் பார்க்கலாம், ஒரு சான்சஸாவது கிடைக்கும். வீட்டில் இருக்கிற உங்களோட ஆஃபீஸில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள் வெளியே போகுது. குட் பி ஒரு பொருளோ இல்லை ஒரு பர்சன், எது வேணா இருக்கலாம். சம்திங் இஸ் கோயிங் அவுட். ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப வந்து குறுகி போய் நிக்கிறீங்க, இன்செக்யூரா ரொம்ப யோசிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அதை டீல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து உங்களை முழுமையா என்ஜாய் பண்ண விட மாட்டேங்குது. ஸோ அது என்ன கைண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபர்ஸ்ட் அதை வந்து இது பண்ணுங்க. ரைட். லார்ட் சிவாவை ப்ரே பண்ணுங்க, ஓகேவா? லார்ட் சிவாவை கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்க. அண்ட் உங்களோட குலதெய்வம் கண்டிப்பாக ப்ரே பண்ணணும், ஓகேவா? ஆஃபன் வந்துட்டு போயிட்டு வாங்க ஃபேமிலியோட குலதெய்வ கோயிலுக்கு. எந்த கோயிலுக்கு போனாலும் மோஸ்ட்லி ஃபேமிலியோட போனீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். ஓகே. அண்ட் கொஞ்ச நேரம் போய் அங்கே உட்காந்துட்டு வாங்க. ஸோ தட் அந்த ஒரு குட் வைப்ரேஷனை நீங்கள் கேரி பண்ணிட்டு வருவீங்க. see some kind of எனக்கு வந்துட்டு ஒரு எலஃபண்ட் ஷேப்பும் தெரிஞ்சுது, ஒரு ஸ்னேக்கோட ஷேப்பும் வந்துட்டு தெரியுது. ஸோ விச் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உணரலாம். ஸோ சம்திங் இஸ் க்ரோவிங், ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயம் வந்து மாறுது, ஆனால் அது வளர்ச்சிக்காக தான், ஓகே? ஆனால் அது வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது. என்ன விஷயம் மாறுதுன்னு கேட்டால் டெஃபினெட்லி அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஆனால் அது திடீர்னு மாறினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ரியலைசேஷனே வரும், அந்த விஷயமே தெரிய வரும். ஓகே. ஸோ சேஞ்சஸ் இஸ் தேர், ரைட்? So, pile number 1. That's all for pile number 1. Thank you. Pile number 2. யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ pile number 2க்கு ஓகே. ஏதோ ஒரு உண்மை வெளியே வர வாய்ப்பு இருக்கு. அந்த உண்மை வந்து இட் குட் பி ஒரு ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக இருக்கலாம், காதல், அன்பு, ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தது தான். ஆனால் அந்த உண்மை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு தெளிவு கொடுக்கும். இப்போ எதெல்லாம் குழப்பத்தில் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு ஆல்மோஸ்ட் கிடைக்கும் அந்த உண்மை தெரிஞ்ச அப்புறம். ஒரு சில பேர் இல்லை ஒரு சில ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைகள் வரலாம், ஒரு சில பேர் இதனால் பிரிஞ்சு போகலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால. பட் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்குள்ளே திரும்பி வருவாங்க. பட் பேஷன்ஸ் இம்பார்ட்டண்ட்.
மேரேஜ் பாசிபிள். ஒரு சில பேர் லவ் பண்ணுறீங்கன்னா லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் பாசிபிள், லவ் மேரேஜ் பாசிபிள். இல்லை நான் வீட்டில் பார்த்துட்ருக்காங்க அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறவங்களுக்கும் எஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நடக்கும். எனக்கு லெட்டர் வி தெரியுது, லெட்டர் ஓ, யூ. உங்கள் கூட யாரோ ஒருத்தவங்க சின்னதாக ஏதோ ஒரு ஈகோ இஷ்யூனால சண்டை போட்டிருக்காங்க. அதாவது உங்ககிட்ட பேசாமல் இருக்கலாம், திடீர்னு வந்து கான்டாக்ட் எல்லாமே போயிட்டாங்க, எல்லாமே ஈகோ இஷ்யூ. அந்த பர்சன் மேபி ரொம்ப ஒரு நல்ல கேரக்டராக இருந்திருக்கலாம், பட் ஆனால் போக போக அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு ஈகோ கிளாஷஸ். ஸோ அதனால உங்ககிட்ட சொல்லாமல் கூட உங்ககிட்ட பேச்சுவார்த்தையை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, ஏன் அவங்க என்கிட்ட பேசலை. நீங்கள் பேச ட்ரை பண்ணாலும் அவங்க முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க, பிகாஸ் ஆஃப் ஈகோ இஷ்யூ. அவங்க சேஞ்ச் ஆயிட்டாங்க, உங்ககிட்ட மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்காது, அவங்க மாறிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. அந்த பர்சன் திரும்பி வர்றப்போ நீங்கள் ஒரு புது பர்சனாக வந்து நிற்பீங்க. தட்ஸ் தி திங். எனக்கு லெட்டர் எஸ் தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்தில் யூ டர்ன் எடுக்க போறீங்க. ஓகே. அண்ட் உங்களுக்கு பாஸ்ட்ல நீங்கள் யார் கூடயோ ஒருத்தவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கலாம். அந்த பர்சன் சுத்தமாக வந்து கான்டாக்ட்லே இல்லைங்க, பேச்சுவார்த்தையே இல்லை. அந்த பர்சன் சம்மந்தமாக இப்போ கரண்ட்லி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எப்படியோ கிடைக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு சோஷியல் மீடியா மூலயமா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வந்துட்டு ஒரு மியூச்சுவல் பர்சன், உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பர்சன் மூலயமாகவும் கிடைக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட கெரியரில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர், ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட், ஃபர்ஸ்ட் டீலிங்ஸ் வில் பி வெரி குட் அண்ட் கேர்ஃபுல்லாகவும் கூட இருக்கணும். ஓகே, எடுத்து வைக்கிற ஸ்டெப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல் தேவை. ஓவரான ஒரு முடிஞ்ச அளவுக்கு கீப் இட் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க, ரகசியமாக. யார் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கீங்க போல, டெய்லி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க அவங்கள நினச்சி, இதாவது நான் பண்ணணுமே, எனக்கு சும்மாவே இருக்க முடியலையே அப்படின்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே, ஸோ அந்த பர்சனே வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு சூழ்நிலை நார்மலைஸ் ஆவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து சம்திங் வில் ஹேப்பன். கொஞ்சம் உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, கொஞ்ச நாளாக பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. அண்ட் வார்த்தைகள் ரியாக்ஷன்ஸ் கவனங்க. ஒருத்தவங்க உங்களுக்கு ஆக்சுவலி ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் ஆனால் நீங்கள் என்னமோ மூச்சை காமிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது உங்கள் பார்வைக்கு அது சாதாரணமாக தெரியலாம், பட் உங்களுக்கு உதவி செய்கிறவங்க பார்வைக்கு இது வந்து அப்படி போய் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்ற எண்ணம் வருது. ஸோ கவனம். ஓகேவா? அண்ட் பைல் நம்பர் 2 மோஸ்ட்லி ஒரே விஷயந்தான். நீங்கள் நிறைய வந்து கார்டன், ரோஸ் அண்ட் எஸ்பெஷலி வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ரோஸ் பிடிக்கும், ரோஸ் கலராக இருக்கட்டும், ரோஸ் ஃப்ளவராக இருக்கட்டும், இல்லை எந்த ஃப்ளவர் பிடிக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி அதை சரவுண்ட் பண்ணி இருக்கிறது பெஸ்ட் உங்களை சுற்றி. பிகாஸ் இப்போ வந்து உங்களோட எனர்ஜி வந்து அது ரைஸ் பண்ணும். ஓகேவா? இது எப்படின்னா வந்து லைக் ஒரு குட்டுன்னு சொல்ல முடியாது, பேடும் சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் ஸ்லோவாக க்ரோவிங்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு மிஸ்ட்ரி பர்சன், எப்போ எப்படி இருப்பீங்கன்னே தெரியாது. மோஸ்ட்லி ஆம்பிவர்ட்டாக இருக்கலாம். ஆம்பிவர்ட்னா இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் ரெண்டுமே. அதாவது ஒரு சில டைம் நான் ஜாலியாக பேசுவேன் எல்லாத்து கூடயும், ஒரு சில டைம் நான் பேசவே மாட்டேன், அப்படி இருக்கலாம். போத் ரெண்டுமே. ஏதோ ஒரு கேள்விக்கு வாழ்க்கையில் பதில் தேடிட்டே இருக்கீங்க. அது வந்து பாஸ்ட் சம்மந்தப்பட்டதான் மோஸ்ட்லி. ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயம், நீங்கள் கேட்குற அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு வர வேண்டிய, அதாவது அது உங்களுக்கு வரணும், அந்த பதில் வரணும்னா அது தானாக வரும். நீங்கள் அது ரொம்ப தேடி ரொம்ப வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த விஷயத்தில். ஸோ கொஞ்சம் வந்துட்டு பிரேக் எடுங்க, ஒரு ஸ்டாப் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும்
நான் கேட்குற கேள்விக்கு பதில் எனக்கு கிடைக்காது, இருந்தும் நான் கேட்பேன், இருந்தும் அதை எதிர்பார்ப்பேன். So move on. உங்களோட பார்ட்னர் விஷயத்திலும் சரி, இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னாலும் சரி, உங்கள் பார்ட்னர் விஷயமும் சரி, மேரிட்னாலும் சரி, கொஞ்சம் கவனம். யாரோ ஒருத்தவங்க ரொம்ப கண் வச்சுட்டே இருக்காங்க, இவளாய் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் சரி கவனம் கொள்றீங்களோ இல்லையோ, அவங்க பயங்கர கவனமாக இருக்காங்க. எல்லா கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்குது. அண்டு அப்கமிங் மேரேஜஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ கல்யாண விஷயத்துலையுமே வந்துட்டு கவனமாக இருங்க. ஓகே, சம் பீப்புள் வில் ஜெலஸ் ஆவாங்க. ஸோ ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு குட் ப்ரப்போசல் எதிர்பார்க்கலாம் வித் பொக்கேட் இல்லைனா கிஃப்ட்ஸு, ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. திஸ் அப்கமிங் டேஸ் நல்லா இருக்குங்க, அப்கமிங் மந்த்ஸே நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ pile number 2, that's all. Thank you. pile number 3, யாரெல்லாம் black color சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். pile number 3, okay. pile number 3 பார்ப்போம். ஃபஸ்ட்டு pile number 3 ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராங்கான நெகட்டிவிட்டி, ஸ்ட்ராங்கான ஈவில் ஆகி தெரியுது. யாரோ ஒருத்தவங்க உங்களோட கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, உங்களோட நம்பிக்கையை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுக்கு என்னென்னலாம் வந்து முயற்சிகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கே தெரியுது தட் லுக் வெரி சீப், பட் ஸ்டில் அவங்க அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து உங்களோட வளர்ச்சியை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. சம்திங் வந்து உங்களோட க்ரோத். ஓகேவா? அதாவது உங்களோட கான்ஃபிடென்ட்டை வந்து நம்பிக்கையை உடைச்சு உங்களோட வளர்ச்சியை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால டைரெக்டாக வந்து எதுவும் பண்ண முடியல, அதனால வந்துட்டு இந்த மாதிரி இன்டைரக்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து அவங்களோட கோல் ஃபுல்ஃபில் ஆகலை, கோபமாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது அவங்க என்னதான் வந்து உங்களோட கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணணும், உங்களை வந்து ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தணும்னு நினச்சா கூட அவங்க நினச்ச மாதிரி நீங்கள் வந்து இல்லை. பிகாஸ் pile number 3 வந்து உங்கள் கம்பேக் நல்லா குயிக்காக இருக்கும். ஒரு சில டைம் டவுன் ஆவீங்க, லோ ஆவீங்க, ஆனால் திடீர்னு வந்துட்டு ஜஸ்ட் லைக் ஃபீனிக்ஸ் பேர்டு மாதிரி திடீர்னு வந்துட்டு ஓகே நம்மளோட அடுத்த லைஃப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெம்பா எந்திரிச்சு வருவீங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல. அது உங்களுக்கே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் அந்த பர்சன், இல்லையா? அந்த பர்சன் அவங்களோட வெரி க்ளோஸாக இருந்திருக்கலாம். ஜெலசி இந்த மாதிரி ஒரு காரணத்தால் உங்களை விட்டு வேணும்னே பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களோட நடவடிக்கைகளே உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கும், தெரிஞ்சிருக்கும். pile number 3க்கு டெஃபினட்டாக தெரியும் யார் அதுன்னு. அவங்க நடவடிக்கைகளே காட்டி கொடுத்துருக்கோம். அந்த பர்சன் மாறுவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு உங்களுக்கு. நான் நம்புகிறேன் மாறுவாங்க அப்படின்னா. இப்போதைக்கும் அந்த மாதிரி எதுவும் காமிக்கல. மேபி இந்த ஃபியூச்சர் மாறலாம், பட் இப்போதைக்கும் சோஃபார் ஒரு ஃபேக்னஸோடு இருக்காங்க. அதாவது ஒரு பொய்யான ஒரு ஃபேஸோட, ஃபேக் ஸ்மைல் சொல்லாமா, ஒரு ஃபேக்காக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனை திரும்பி நம்புறதுல கவனம். சரி, ஒரு சில பேர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் யூஆர் ட்ரைங் டு கனெக்ட் த டாட்ஸ். அதாவது இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, பட் அது இம்பாசிபிள். ஒரு சில உறவுகளும் சரி, ஒரு சில விஷயங்கள் சூழ்நிலைகளுமே நீங்கள் ஒன்று சேர்த்து பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்குது.
சம்திங் இஸ் அஃபெக்டட் இன் ரூட். அதாவது இந்த நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமாவாக இருக்கலாம், சின்ன வயசுலேருந்தே இருக்கலாம். எனக்கு பல வருஷமாக வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்கிற பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம். அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்சோ. இது வந்து என்னன்னா இப்போ நேற்று வந்தது இல்லை, இட்ஸ் பீன் மெனி இயர்ஸ். உங்கள் ரூட்ல இருந்து அந்த நெகட்டிவிட்டி, அதாவது உங்களை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஈவில் ஐ நெகட்டிவிட்டியோட ஒரு தப்பான இன்டென்ஷனில் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி நீங்கள் ரீசெண்டாக தான் தெரிஞ்சிருப்பீங்க. அவங்க வந்து இப்போ தான் வந்து இந்த மாதிரி மாறிட்டாங்கன்னு. பட் ஆக்சுவலி அவங்க ரொம்ப வருஷமாக அப்படி தான் இருந்திருக்காங்க. உங்கள் முன்னாடி சிரிச்சிட்டு நல்லவங்களாம் இருந்திருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் கவனிக்காமல் இப்போ தான் கவனத்துக்கு வந்திருக்கு. ஸோ அதனால நீங்கள் ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அஃப்கோர்ஸ் வந்து பைல் நம்பர் 3 வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாம், லைக் நான் வந்து எவ்வளவோ ஹீலிங் ப்ராக்டிசஸ் எடுக்கிறேன், நிறைய வந்து ஹீல் பண்ணுறேன், ஆனாலும் என்னால் வந்துட்டு ஹீல் ஆக முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு ரீசன் மோஸ்ட்லி இதுவாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப வருஷமாக இருக்கிறனால இட் டேக் சம் டைம். அண்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு கேர், ப்ராப்பரான ஒரு ஹீலர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்துட்டு யூ கேன் ஹீல் யுவர் செல்ஃப். உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. டூ மச் ஆஃப் டார்க்னஸை விரும்புகிற பர்சனா நீங்கள்? கொஞ்சம் பிரைட்னஸ் அலோவ் பண்ணலாம். நீங்கள் வந்து மோஸ்ட்லி எனக்கு பிளாக் கலர்ஸ் தான் பிடிக்கும், டார்க் கலர்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு பிளாக் பேஸ்டாக நிறைய யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே. பட் ஆனால் சம்வேர் ஒரு லைட்னஸ் ஆல்சோ கொண்டு வரலாம். அட்லீஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் லைட்னஸ் ரொம்ப தேவைப்படுது. பிளாக் ஃபேவரட்டாக இருக்கிறவங்களுக்கு லைட் ஒயிட் அண்ட் எல்லோ கூட வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ப்ளூ ஆல்சோ, அந்த கலர்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கனெக்ட் மோர் வித் கலர்ஸ். எந்த கலர்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது, நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குதோ அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ்க்கு வாங்க. ஒரே மாதிரியே இருக்கிறீங்க, எனக்கு இந்த கலர் தான் பல வருஷமாக ஃபேவரெட்டு, எனக்கு இதுதான் ஃபேவரெட்டுன்னு பல வருஷமாக சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. சம் சேஞ்சஸ் நெசசரி. ஓகேவா? அண்ட் இடமாற்றம் தெரியுது. உங்களுக்கு பிடிச்சவங்களெல்லாம் விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்குது. ஆல்தோ அட் த பிகினிங் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ரொம்ப வருஷமாக இருந்த இடத்த விட்டு கூட இடமாற்றம் பாசிபிள். உங்களுக்கு பிடிச்ச நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி கூட வருத்தப்படலாம். பட் இந்த டைம் சேஞ்சஸ் நெசசரி, தேவைப்படுதே. இது வந்து குயிக், திடீர் முடிவாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. எல்லாமே வந்து பைல் நம்பர் 3க்கு ஒரு திடீர்னு தான் வந்து வருது. ஓகேவா? பிளான், நீங்கள் நினைக்கிற பிளான் வேற, நடக்கிறது என்னமோ வேறையாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லியிருப்பீங்க, திடீர்னு அது வந்து நடக்கிறதுக்கு வந்து நிற்கும். அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். சரி, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் லக் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிகாஸ் வந்து லக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. பிகாஸ் ஒரு பாசிட்டிவிட்டியே இல்லை. அண்ட் ஆல்சோ நீங்கள் இருக்கிற இடம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணலை, அதுதான். ஓகேவா? ரொம்ப வந்து டல்லாக இருக்கீங்க, ரொம்ப டார்க்காக இருக்குது. அண்ட் எமோஷன்ஸ், நீங்கள் வந்து மூனோட கனெக்ட் பண்ணுங்கள், இன்ட்யூஷனுக்கு. ஓகேவா? ஸோ நியூ மூன், ஃபுல் மூன் அப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்து மூன் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் பாதிக்குது, எமோஷன்ஸ் பாதிக்குது. மூனோட ஒரு ஒரு பவர் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுறீங்க, ரொம்ப சென்சிட்டிவ். ஓகேவா? இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. நிலா முன்னாடி போய் நின்றுங்க, ப்ரே பண்ணுங்க, நிலா வெளிச்சம் படணும் மேலே. யூஸ் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்ஸ், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, that's all for pile number 3. Thank you.